அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். புத்தகம் என்பது அச்சிடப்பட்ட இசை என்றார் காஃப்கா. புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்றார் லெனின். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேடவிடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன்சொல் இல்லாது. என் உலகாயிருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும், உற்ற நண்பன் போலாகும். எழுத்துகளும் உயிர் பெற்று வாழ்வது வாசிப்பவரும் நேசிப்பவரும் உள்ளவரையே. எனவே வாசிப்பை நேசிக்க வாரம் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆளுமைகள் எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்பில் அவரவர்களுக்கு பிடித்த புத்தகத்தை பகிர இணைகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நம்மோடு இணைய இருப்பவர் நம் வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு தனது மேலான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி வருபவர். இவர் நம் வானொலியில் தாய்மொழி தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சியையும் கல்வி நேரம் பகுதியில் பொதுத் தேர்வினை மேற்கொள்ளும் பள்ளி மாணவர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியையும் வழங்கியவர். இவரை எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்துவதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறது நம் வானொலி. இவர் சிதம்பரம் செட்டியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் தலைமை ஆசிரியராகவும் ஆங்கில ஆசிரியராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தற்போது சுய முன்னேற்றத்தை தூண்டும் ஒரு சிறந்த புத்தகத்தை தனது அழகிய நடையால் எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில் இணைகிறார் நிர்மலா அம்மா அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். அழகப்பா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். புத்தகங்கள் இல்லாத அறை உயிரில்லாத உடலுக்கு ஒப்பானது என்பார் சிசரோ. புக் இஸ் லைக் எ கார்டன் கேரிட் இன் த பாக்கெட் என்பது பழமொழி. ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் நரகத்தின் வாசல் மூடப்படும் என்ற வரிகள் என்னை ஈர்த்த வரிகள். மொத்தத்தில் அறிவை விசாலமாக்க, அகையிருள் நீக்க, புற உலகு அறிய, நினைவாற்றல் பெருக, பல்வேறு வகைகளில் உற்ற நண்பனாக நம் கூடவே வரும் புத்தக வாசிப்பு எனக்கு சிறு வயதிலேயே ஏற்பட காரணமாயிருந்தவர்கள் என் தந்தையும் என் சகோதரனும். என் தந்தை ஒரு ஹோமியோபதி டாக்டர். ஓய்வு நேரங்களில் மெடிக்கல் ஜேர்னல்ஸ், புல்லட்டின் படிப்பதையும் நாளிதழ்களை தவறாமல் வாசிப்பதையும் பார்த்து பார்த்து வாசிக்கத் தொடங்கினேன் நான். தினமணி பத்திரிகையில் வார வாரம் வரும் சுடர் சிறப்பிதழை சுட சுட படிப்பதற்கு என் சகோதர சகோதரிக்குள் பெரிய யுத்தமே நடக்கும். கதை புத்தகங்களுக்கு தடா விதித்திருந்த எங்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் என் சகோதரன் தன் நண்பர்களிடமிருந்து ஓசியாக வாங்கி வந்து எங்களுக்கு கொடுத்த புத்தகங்கள் ஏராளம் ஏராளம். மதிய வேளையில் எங்கள் பெற்றோர்கள் உறங்கும்போது நாங்கள் படித்த புத்தகங்கள் எண்ணற்றவை. சாண்டில்யனின் கடல்புறாவாகட்டும், யவனராணியாகட்டும், கல்கியின் பொன்னியின் செல்வனாகட்டும், நாப்பாவின் குறிஞ்சிமலர், பொன்விலங்கு, இப்படி பல புத்தகங்களை ஒளித்து மறைத்து படித்திருக்கிறோம். அலமாரிக்குள்ளும் மேலும் கீழும் மெத்தை பீரோவிற்குள்ளும் ஆடைகளுக்குள்ளும் தலையணைகளுக்குள்ளும் மறைத்து வைத்து இரகசியமாக வாசித்திருக்கிறோம். காலப்போக்கில் பெற்றோர்களால் பச்சை கொடி காட்டப்பட்டு இதே புத்தகங்கள் எங்கள் புத்தக அலமாரியை அலங்கரிக்க தொடங்கின. வாசிப்பின் வாசமான அந்த நாட்களை மறக்க முடியாது. இப்படி புத்தக வாசிப்பிற்கு உகந்த சூழ்நிலையில் வளர்ந்த நான் ஆங்கில இலக்கியம் படித்தபோது பாடப்புத்தகங்களோடு அகதா கிறிஸ்டி, ராபின் குக், சிட்னி ஷெல்டன், சைமல்டேனியஸா ஜெயகாந்தன், பாலகுமாரன், பின்னர் இந்துமதி, சிவசங்கரி என்று பல ஆளுமைகளின் படைப்போடு பயணப்பட வாசிப்பது ஒரு சுகமான அனுபவமாக அனுபவித்துக் கொண்டிருந்தேன். பலவித சமூக ஊடகங்கள் வியாபித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புத்தக வாசிப்பின் அவசியம் உணர்ந்து எனக்கு பிடித்த புத்தகம் பற்றி என் எண்ணங்களை பதிவு செய்ய தளம் கொடுத்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிடித்த புத்தகம் முதலில் வேகமாக படித்து, பின் மெல்ல மெல்ல சுவைத்து, பின் மெல்ல மெல்ல உள்வாங்கி அதன் சாறு என்னுள் சார்ந்து என இன்றளவும் இயக்க வைத்துக் கொண்டிருக்கும் புத்தகம் இது. ஆழ்ந்த மறுவாசிப்பிற்கு உட்படுத்திய புத்தகமும் இதுவே. பிறந்தோம், இருந்தோம், இறந்தோம் என்றில்லாமல் நம்மை உணர்ந்தோம், உழைத்தோம், உயர்ந்தோம், உயர்த்தினோம் என்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற உத்வேகத்தை கொடுத்த புத்தகம் இது. தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய ஆற்றல் என்ன, தன் எல்லை என்ன என உணர எல்லையில்லாத வானத்தை அளக்க புறப்படும் லட்சிய கடற்பறவையின் பயணத்தை பற்றிய புத்தகம் இது.
நாமும் கூடவே பயணிக்கும் ஜொனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் என்ற புத்தகம்தான் அது. அமெரிக்கன் எழுத்தாளர் ரிச்சர்ட் பாக் அவர்களால் எளிய சொற்களால் நேர்த்தியாக எழுதப்பட்டு பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை ஆண்டுகள் கடந்தும் ஆண்டு கொண்டிருக்கும் புத்தகம் இது. இந்த புத்தகத்தோட பயணம் எப்படி துவங்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆயிரக்கணக்கான கடற்பறவைகள் கடற்கரைக்கு சென்று கிடைத்த உணவை இரையை உண்டு உறங்கி பின் இரை தேடி ஒரு சராசரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க, ஜொனத்தன் லிவிங்ஸ்டன் என்ற சீகல் அந்த கடற்பறவை மட்டும் இவர்களிடமிருந்து சற்றே வேறுபட்டு தன் துறையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ள உயரம் பறக்கும் வித்தையை பயில எத்தனிக்கும். பொதுவாக கடற்பறவைகள் உயர பறக்காது. இந்த கடற்பறவை ஜொனத்தன் லிவிங்ஸ்டன் தன்னுடைய ஆசையை பெற்றோர்களிடம் போய் கூற, அவர்கள் அதை நிராகரிக்க தன்னுடைய கட்டுக்கடங்காத தாகம் கொண்ட ஜொனத்தன் சிறு வட்டத்துக்குள் சுருங்கிக் கொள்ளாமல் ஒரு தேடலோடு, ஒரு வேட்கையோடு, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ உறுதி பூண்டு தனியாக சென்று பயிற்சி மேற்கொள்கிறது. மற்ற பறவைகளுக்கெல்லாம் உணவே பிரதானம். ஆனால் ஜொனாத்தனுக்கு பறத்தலே பிரதானம். ஒருவேளை நம் பாரதியன் தேடிச் சோறும் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாழ துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிறையன பின் வாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வரிகளை உள்வாங்கிக் கொண்ட பறவையோ என்னவோ, உயரப் பறத்தல், தொலைதூரம் பறத்தல் போன்றவற்றை பசியோடு பற்றோடு தாகத்தோடு கற்றுக்கொண்டிருந்தது. மனிதனுக்கு ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, அதை அடையும் வழியையும் அறிதல் வேண்டும். போக வேண்டிய தூரம் நீளமாக இருந்தால் பாதையில் வரும் தடைகளை உடைத்தெறிந்து செல்ல வேண்டும். ஆஃப்டர் ஆல், லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ் இல்லையா? ஜொனத்தனுக்கு பல இன்னல்களை, இடர்பாடுகளை சந்திக்க நேர்ந்தது. தனக்குத்தானே ஆசிரியனாக இருந்து செல்ஃப் டாட் தான் கடுமையான பயிற்சி மேற்கொள்கிறது. முயற்சியோடு, பயிற்சியோடு, ஈடுபாட்டோடு உயரப் பறக்கும் வித்தையை கற்றுக்கொள்கிறது. ஒரு முறை என்ன நேர்ந்தது என்றால், 2000 அடி உயரத்திலிருந்து மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருந்த ஜொனாத்தன் சிறகுகளின் கோணத்தை சற்றே மாற்றும் போது தன் கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுகிறது. அந்த நேரத்துல அந்த ரைட்டர் ரிச்சர்ட் பாக் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பார் அப்படின்னா, ஜொனத்தன் சீகல் எக்ஸ்ப்ளோடட் இன் மிட் ஏர் அண்ட் ஸ்மாஷ் டவுன் இன்டு எ பிரிக் ஹார்ட் சீ. அந்த வரிகளை படிக்கும்போது நமது நெஞ்சம் நொறுங்கி போய்விடும். விழுந்த வேகத்தில் சிறகுகள் பீந்து நைந்து விடும். ஈரத்தால் அதனுடைய எடை கூட நம்முடைய உள்ளம் சோர்வடையும், நொந்துவிடும். ஜொனாத்தன் கலங்கி புலம்பிச் சொல்லும் அந்த நேரத்தில், நனைந்து நைந்த சிறகுகளின் சுமையை விட தோல்வியுடைய சுமை கனத்தது. அந்த வரிகளை படிக்கும்போது நம் மனமும் கனத்து போய்விடும். ஆனால் புத்திசாலி பறவை ஜொனாத்தன் தோல்விக்கு பிறகு அதன் காரணத்தை அலசி ஆராய்ந்து சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது போல ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், செல்ஃப் அனாலிசிஸ், சுய அலசல் செய்கிறது. தனக்குத்தானே பேசிக்கொள்கிறது. பேசாமல் நாமும் நம் கூட்டத்தோடு போய் சேர்ந்து விடலாமா? எந்த சவாலும் இல்லாத வாழ்க்கை, எந்த தோல்வியும் இல்லாத வாழ்க்கை, சராசரி வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போய்விடலாமே என ஒரு நிமிடம் அது எண்ணியது. துவண்டு போனது. ஆனால் மேலும் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறது. நமக்கும் ஃபால்கன் பறவை மாதிரி குட்டையான சிறகுகள் இருந்திருந்தால் பறந்திருக்கலாம் அல்லவா என்ற அதன் உரத்த சிந்தனைக்குள் உதயமானது ஒரு யுக்தி. ஆம், சிறகுகளை குட்டையாக்கி பறந்தால் நினைத்த உடனே செயல்படுகிறது. உடனே செயலாக்கியது. ஆம், சிறகுகளை மடித்தது, குட்டையாக்கியது, மீண்டும் மேலே பறக்க துவங்குகிறது. இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்பிக்கை கைவிடக்கூடாது என்ற பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத்தரும் ஜொனாத்தன். மனதிருந்தால் மலையை கூட புரட்டலாம், இல்லையெனில் ஒரு பக்கத்தை கூட புரட்ட முடியாது என்கிற மிகப்பெரிய பாடத்தை புகட்டும் ஜொனாத்தன். ஜொனாத்தனுடைய தனி சிறப்பு என்னவென்றால், தான் கற்றதை தன் இனத்துக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஷேரிங் இஸ் கேரிங் என்று சொல்வது போல, தான் கற்றவற்றை தன் இனத்திற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் தன் இடத்திற்கு தன் இனம் தேடிச் சென்றது. பறப்பதின் உச்சத்தை தொட முடியும் என்பதை பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் சென்ற ஜொனாத்தனுக்கு அங்கே காத்திருந்தது வெகுமதி அல்ல, அவமானம். கடற்பறவை கூட்டத்தின் தலைவன் என்ன சொன்னான் தெரியுமா? மரபை மீறிய செயல் செய்தாய் என்றார்கள், பொறுப்பில்லாத செயல் என்றார்கள். மொத்தத்தில் தன் இனத்துக்கு ஒவ்வாத செயல் என்று வசைபாடி பழி சுமத்தி ஜொனாத்தனை ஒதுக்கி வைத்தார்கள். மனதிற்குள் அழுதது. ஆனால் பயந்து சுருண்டு வீழ்ந்து விடவில்லை. எத்தனை வசவுகள், எத்தனை விமர்சனங்கள், எத்தனை சோதனைகள் எத்தனை வந்தாலும் தடைக்கற்களை படைக்கற்களாக மாற்ற முடிந்தது ஜொனாத்தனால்.
ஒதுக்கி வைத்த கூட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மீண்டும் அதிக பலத்துடன், அசுர பலத்துடன், அசுர வேகத்துடன், வித் மச் மோர் டெடிகேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன், தன் இலக்கிலிருந்து சற்றும் விலகாமல் அது உயர உயர பறந்தபோது நம் மனது ஜிவ்வென்று பறக்கும். அப்படி பறந்து பறந்து வானத்தை அளந்து அளந்து சொர்க்கத்துக்கே வந்து விட்டோமோ என ஜொனத்தன் வியந்து கொண்டிருக்கும் போது 2 கடற்பறவைகளை அது கடக்க நேரிடுகிறது. வழிப்போக்கர்கள் என்று நாம் கடக்கும் நபர்கள் வழிகாட்டியாக மாறும் அற்புதமான நிகழ்வு அங்கே நடக்கிறது. அந்த சின்ன பறவை ஜொனாத்தனின் அகண்ட கனவை நனவாக்கும் வண்ணம் பறப்பதின் நுட்பங்களை அதன் அனுபவம் வாய்ந்த அந்த பறவைகள் அதற்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு வகுப்பறை என்பது வெறும் பாடங்களை பாட வேளைக்குள் முடித்து தேர்வுக்கு தயார்படுத்தும் கூடங்கள் அல்ல. மானுடம் மறவா முழு மனிதனாக, ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்கிறோமே, அப்படி பாடப்புத்தகங்கள் தாண்டி பரந்த உலகத்தை பார்க்கும் விசாலமான பார்வையை கொடுப்பதும் நன்னெறிகளை கொண்ட சிறந்த பண்பாளனாக்குவதும் தான் ஆசானின் கடமை. அப்படியான ஒரு வகுப்பறையாகத்தான் நல் ஆசானுக்கும் ஆர்வத்தோடு பயிலும் மாணவனுக்கும் உள்ள உறவாகத்தான் இந்த பகுதி அமைந்திருக்கும். இந்த புத்தகத்தில் ஒருமுறை சொர்க்கம் என்றால் என்ன என்பதை ஜொனாத்தனுக்கு சியாங் என்ற மூத்த பறவை விளக்கம் சொல்லும். ஹெவன்கிறது ஒரு இடமில்லை, ஹெவன்கிறது ஒரு காலம் இல்லை. ஹெவன் இஸ் பீயிங் பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் ஸ்பீட் இஸ் பீயிங் தேர் என்று சொல்லும். அதாவது கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே, எதிர்காலத்தை பற்றி யோசிக்காதே, பாடி, மைண்ட், சோல் என்று 3 ஒருமித்து சின்க்ரனைஸ் ஆகி எந்த செயல் செய்கிறோமோ அதில் முழுமையாக ஈடுபட்டு முழுமையடைதலே சொர்க்கம் என்று சொல்கின்ற இடம் ஒருவித தவத்துக்குள் நம்மை கூட்டிச் செல்லும் இடம். நல்ல ஆசான் கிடைப்பதும் அவரவர் பாக்கியமே. காலப்போக்கில் இந்த புத்தகத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஜொனாத்தன் காலப்போக்கில் மிகச்சிறந்த பயிற்சியாளராக மாறுகிறது. பலவித கற்றல் திறன் கொண்ட கடல் பறவைகளுக்கு அவரவர் திறமைக்கு ஏற்ற உக்திகளை கையாண்டு மாணவர்களுக்கு அருகில் இருந்து பாடங்கள் கற்றுக் கொடுக்கிறது. பாடம் என்பது உயரப்பறத்தல். தான் குருவிடம் பயின்ற வாழ்வியல் தத்துவங்களையும் பயிற்றுவிக்க தவறவில்லை. அது குறிப்பாக 2 பொன்மொழிகளை இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன், குறித்து வைத்து பின்பற்ற வேண்டிய வாசகங்கள். அந்த சியாங் என்ற பறவை அதனுடைய குரு ஜொனாத்தனிடம் சொல்லும், கற்பதை மட்டும் நிறுத்திவிடாதே, லேர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆம், அறிவு பசி மட்டும் தீரா பசி, அடங்கா பசியாகத்தான் இருத்தல் வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்லும் என்றால், கீப் ஒர்க்கிங் ஆன் லவ் என்ற தாரக மந்திரத்தை அந்த சியாங் என்ற சீனியர் பறவை ஜொனாத்தனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும். சொன்னதோடு மட்டுமல்லாமல் அன்பு என்றால் என்பதை அதை அழகாக டிஃபைன் பண்ணியிருக்கும். சீயிங் குட் இன் எவ்ரி ஒன் இஸ் லவ். ஒருவரிடம் உள்ள நல்லவற்றை பார்ப்பதே அன்பு. இதைவிட அன்பை அழகாக ஆழமாக சொல்ல முடியுமா என்ன? இப்படி பல்வேறு நிகழ்வுகளுடன் சுவாரஸ்யமாக செல்லும் கதையின் இறுதிப் பகுதி நம்மை விட்டு சற்றே விலகி இருப்பதாக கொஞ்சம் ஒட்டாதது போல் தோன்றும். ஏனென்றால் இந்த ரிச்சர்ட் பாக் 70இல் எழுதி 2013இல் பின்னர் இணைக்கப்பட்ட பகுதிதான் இந்த 4ஆம் பகுதி. ஆனால் அதை படிக்க படிக்க எப்படி பொருந்தி போகிறது, இன்றைய காலகட்டத்தை துல்லியமாக படம் பிடித்து காட்டியது போல இருக்கிறது என்ற ஆச்சரியத்துடன் நாம் படிக்க படிக்க பல திருப்பு முனைகளுடன் கதை முன்னேறிச் செல்லும். எப்படி என்றால், ஜொனாத்தன் பறப்பதின் நுட்பங்களை, தன்னுடைய லெகசியை மற்றொரு திறமையான மாணவன் ஃப்ளெச்சருக்கு கொடுத்துவிட்டு அதை மற்ற மாணவர்களின் குருவாக நியமித்து மறைந்துவிடும். திரளாக கடற்பறவைகள் கூடுவார்கள். உயர பறத்தல் என்ற வித்தையை கற்றுக்கொள்கின்றனர். காலங்கள் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் கடக்கிறது. மனித மனங்களில் எத்தனை மாற்றங்கள் பாருங்கள். கூட்டம் கூட்டமாக வந்த கடற்பறவைகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எப்படி அவர்களால் உயர பறக்க முடிந்தது? எப்படி இது சாத்தியம் என்று வியப்போடு முன்னர் பறந்தவர்களைப் பற்றி பேசி பேசி ஒரு கட்டத்தில் ஆராதிக்க தொடங்குகிறார்கள். மடிந்த பறவைகளின் சமாதிகளை சன்னதிகளாக்கி வழிபடத் தொடங்குகிறார்கள். சாதித்த பறவை கூட்டத்தை துதிப்பாடி பறப்பது என்று ஒன்று இருந்ததையே மறந்து வழிபட்டு இலக்கில்லாத ஒரு வாழ்க்கைக்கு திரும்புகிறார்கள். இங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே வந்து நிற்பது போல் தோன்றுகிறதல்லவா? ஆம், மெய்யாயிருந்தது நாட்சல பொய்யாய் பழங்கதையாய் மெல்லப் போயினவே என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்றாற்போல் காலம் ஓடியது. நம் மனமும் கொஞ்சம் சோர்வடைந்தது போல இருக்கும். வேட்கையும் தாகமும் முடிந்து விட்டதா? என்னடா இது, ஒரு புதிய யுகத்தை,
வானத்தை வசப்படுத்திய ஒரு கடற்பறவை கூட்டத்தை மறந்து அவர்களோடு அவர்களின் தீராத தாகத்தையும் புதைத்து புனிதப்படுத்தி வாழும் சாதாரண கூட்டமாக மாறிவிட்டார்களே என மனம் அரற்றும், ஆதங்கப்படும். நமக்குள் 1000 கேள்விகள் உருவாகும். எல்லா இசம்ஸும் இப்படித்தானா என்ற கேள்வி நமக்கு பிறக்கும் போது, ஓய்விக்க நிச்சயமாக ஒருவன் வருவான் என்பது போல, ஒரு மகான் தோன்றுவான் என்பது போல, இந்த வெற்றுச் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் மூட நம்பிக்கைகளையும் பார்த்த ஒரு குட்டி பறவை, ஆந்தனி சீகல் என்று பெயர், எரிச்சலுற்று இட் இஸ் பெட்டர் நாட் டு எக்ஸிஸ்ட் அட் ஆல் தேன் டு எக்ஸிஸ்ட் லைக் எ சீ வீட் என்று சொல்லி அந்த கூட்டத்தை விட்டு சற்று விலகி உயரப் பறந்து கடலுக்குள் மூழ்க எத்தனித்த பொழுது ஒரு விண்கல் போல மீட்டியர், ஒரு கடற்பறவை மிக நேர்த்தியாக பறந்து இதன் பாதையில் குறுக்கிடும். அதன் பறக்கும் லாவகம் பார்த்து, நுட்பம் பார்த்து, வேகம் பார்த்து அதிசயித்து ஈர்க்கப்பட்டு பரவசத்துடன் நீ யார் என்று கேட்கும். என்னை நீ ஜோன், அதாவது ஜொனாத்தன் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம், என்னை நீ ஜோன் என்றே அழைக்கலாம் என்பதோடு இந்த கதை முடியும். கடற்பறவைகள் மீண்டும் விண்ணளக்க புறப்படுகின்றன என்ற மகிழ்ச்சியோடு நாமும் நிம்மதி பெருமூச்சு விடுவோம். சொல்லுங்கள், என் மனதுக்கு நெருக்கமான புத்தகமாக ஜொனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் இருப்பதில் ஆச்சரியம் இருக்கிறதா என்ன? கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும் என்று சொன்ன பாரதி தெரிகிறான் அல்லவா? அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட் என்று சொன்ன விவேகானந்தர் தெரிகிறார் அல்லவா? எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒருமித்து வாழ்ந்த மகாத்மா தெரிகிறார் அல்லவா? ட்ரீம் இஸ் சம்திங் தட் டஸ் நாட் லெட் யூ ஸ்லீப் என்று கூறிய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கலாம் தெரிகிறார் அல்லவா? நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஜொனாத்தன் லிவிங்ஸ்டன் இருப்பது உண்மையே. கதையாய் படிப்போர்க்கு ஃபேபிள், ஃப்ளைட்டின் நுணுக்கங்களை கற்போர்க்கு இந்த கதை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். சிலருக்கு நாவல், பலருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, எ செல்ஃப் டிஸ்கவரி. மொத்தத்தில் மிகச்சிறந்த வழிகாட்டி நூலாக இருக்கும் இந்த புத்தகம் எல்லோருக்கும் பிடித்த புத்தகமாகத்தான் இருக்கும். நன்றிகள் கோடி. நேயர்கள் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில எனக்கு பிடித்த புத்தகம் நிகழ்ச்சியில சிதம்பரம் செட்டியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில பணியாற்றி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மற்றும் ஆங்கில ஆசிரியரான நிர்மலா அம்மா அவர்கள் சுய முன்னேற்றத்தை தூண்டக்கூடிய ஒரு சிறந்த புத்தகத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நேயர்களாகிய அனைவருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்கும். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், பின்னூட்டங்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு புத்தக பகிர்வில் சந்திப்போம். வாசிப்பை நேசிப்போம். நன்றி நேயர்களே.